மேசராசி அன்பினர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு கிரகங்களுடைய சேர்க்கையால் நிறைய பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு கணிக்கப்பட்ட பலன்கள் என்ன? பல நாட்களாகவே நீங்கள் பொருளாதார ரீதியாக நிறைய விதமான விஷயங்களை இழந்துட்டு வந்திருப்பீங்க. அந்த இழப்புக்கு ஒரு ஈடுகட்டக்கூடிய வகையில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்குமா? பல ஆண்டுகளாக நீங்கள் ஒரு விஷயம் நினச்சிட்ருப்பீங்க, அது நடக்காமையே போயிட்டுருக்கும். அந்த விஷயம் நடக்குமா? பொருளாதாரம் நல்லா இருக்குமா? தொழில் நல்லா இருக்குமா? குழந்தைங்களுடைய படிப்பு நல்லா இருக்குமா? அப்படின்னு பல குழப்பத்திற்கு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நல்ல தீர்வு கொடுக்கும். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுடைய பொதுவான குணம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் சொல்லுவேன். உங்கள் ராசி அதிபதி யார், நீங்கள் எந்த கடவுளை வணங்கணும், என்ன பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இந்த வீடியோ பதிவில் நான் சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வகையில் நல்ல மாற்றத்தை தான் கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோடு இந்த பதிவை பாருங்கள். மேலும் உங்களுக்கு பழனி ஆண்டவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க அடுத்தடுத்த காலகட்டம் இந்த மேசராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக மேசராசி யார், இவங்க ராசி அதிபதி யார், இவங்களுக்கு ஏற்ற கலர் என்ன, எந்த கடவுளை என்ன தேதி அதாவது என்ன கிழமைகளை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேசராசி அவங்களுடைய அதிபதி வேறு யாரும் இல்லை, செவ்வாய் பகவான். உங்கள் ராசிக்கான இஷ்ட கடவுள் முருகப்பெருமான். அதே போல் உங்கள் ராசிக்கான உங்களுக்கு ஏற்ற நிறம் அப்படிங்கிறது சிவப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இடத்துக்கு நீங்கள் ஏதாவது போகிறீங்க, இந்த விஷயம் நம்மளுக்கு நல்லபடியாக முடியணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் கையில் ஒரு சின்ன சிகப்பு கலரில் கர்ச்சீஃப் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் துணி வகையில் ஏதோ ஒன்று கையில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நீங்கள் என்ன நினச்சிட்டு போகிறீங்களோ அந்த காரியம் நடக்கும். அதே போல் உங்களுக்கு ராசி ரீதியாக முருகப்பெருமான் தான் ராசி கடவுளாக சொல்லப்படுது. அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னு கேட்டால் அது செவ்வாய்க்கிழமை தான். ஸோ செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மேன்மையை பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு அதாவது உங்கள் ராசி ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ உங்களுடைய குணாதிசயம் என்னங்கிறத சொல்கிறேன். மேசராசி ஒரு அற்புதமான ராசி, ஏமாந்த ராசி. யார் என்ன சொன்னாலும் ஏமாந்துறாங்க. அந்த ஏமாந்த சோழகிரி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பேர் பக்காவாக 10 பொருத்தமும் செட் ஆகக்கூடிய ஒரு ராசி தான் மேசராசி. எவ்வளோ தூரம் வேணாலும் இவங்களை நீங்கள் ஏமாற்றிக்கலாம், எல்லாத்துக்கும் ஏமாறுவாங்க. இவங்களை நம்ம ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் ஏமாறக்கூடிய ஒரு ராசினா அது இந்த மேசராசி தான். ரொம்ப அப்பாவி, எல்லாத்துக்கும் அமைதியாக போவாங்க. ஆனால் எல்லாமே ஒரு எல்லைக்கு மீறி தான். இல்லைனா ரொம்ப கோவப்பட்டுட்டாங்கன்னா இவங்களுடைய மற்றொரு முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அது இன்னும் உங்களுக்கு பார்க்கவே முடியாத அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப நல்லவங்க, மற்றவங்க நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்க ரொம்ப நல்லா இருக்கணும், நம்ம எப்படி போனால் என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடிய தன்மை பெற்றவங்க. இவங்க எப்படி 12 ராசியில் முதல் ராசியாக வருவாங்களோ அதே போல் தாங்க எல்லா இடத்துலையும் முதல் இடத்துல இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவாங்க. இதனாலேயே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க. எதுலேயும் நம்ம பின்னாடி போயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் எப்போவுமே இவங்கக்கிட்ட இருக்கும். ஆனால் இது பொறாமையாக இருக்காது, ஆசையாக இருக்கும். 12 ராசியில் நம்ம எப்படி முதல் ராசியாக இருக்கோம், ஃபஸ்ட்டு வர ராசி நம்ம ராசி தான். அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் நம்ம முன்னாடி இருக்கணும், முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. பொறாமை துளி கூட இவங்கக்கிட்ட இருக்காது. ஆனால் இவங்களை சுற்றி இருக்கவங்க இவங்களை ரொம்பவே மிஸ்யூஸ் பண்ணிக்குவாங்க. அவங்க தேவைக்கு பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் தனியாக விட்டுட்டு போயிடுவாங்க. இதை நினச்சி நிறைய நாள் அழுதுட்டு வந்தவங்க தான் இந்த மேசராசிக்காரங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மனசில் எதையும் வச்சுக்க மாட்டாங்க, உடனே மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிடுவாங்க. அவங்க ரொம்ப நாள் நீண்ட நாள் நண்பராக இருந்தாலும் சரி, புதுசாக 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்த நபராக இருந்தாலும் சரி, இப்போ வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான விஷயம், என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள், என்னென்ன மாதிரியான மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கோ அதை எல்லாமே ஒப்பிச்சிருவாங்க. அந்தளவுக்கு மனசில் எதுவும் இருக்காத வெள்ளந்தி நபர்கள் இவங்க என்ன தான் நல்லவங்களாம் மற்றவங்களுக்கு பண்ணாலுமே சுற்றி இருக்கிறவங்க அவங்கள குளிப்பறிக்க தான் பார்ப்பாங்க. இவன் நல்லாவே வரக்கூடாது, இவனை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி போயிடணும் அப்படின்னு நினச்சவங்க தான் ரொம்ப அதிகம். இதனாலேயே வாழ்க்கையில் சோர்வாக இருப்பாங்க. அதிகமாக இவங்க சோர்வாக இருக்கிறதுக்கு காரணமே இவங்களை சுற்றி இருக்கவங்க இவங்களை மோட்டிவேட்டே பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க மற்றவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி அவங்கள முன்னாடி கொண்டு வர வைப்பாங்க. தான் கூட இருக்கிறவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சுமே அவங்க கிட்ட எப்பயும் போல தான் பேசி பழகுவாங்க.
அது மட்டும் இல்லாமல் இவங்க சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. கொஞ்சம் நேரம் கூட அமைதியாக இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வேலையை டமால் டுமால் போட்டு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்களுக்கு நீங்கள் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்னா கொஞ்சம் நேரம் சும்மா இரு, சும்மா உக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் உலகிலேயே இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு தண்டனையாக அவங்க சொல்லுவாங்க. 1/2 மணி நேரம் வேலைத்தை 10 நிமிஷத்தில் செஞ்சுட்டு உட்காந்துக்குவாங்க. அந்தளவுக்கு சுறுசுறுப்பாக இருப்பாங்க. வேகமாக எதாக இருந்தாலும் புரிஞ்சுக்குவாங்க. நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இவங்க எவ்வளவுக்கு எவ்வளோ மற்றவங்க முன்னாடி நல்லவங்களாக இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இவங்களை சுற்றி இருக்கவங்க கெட்டவங்களாக தான் இருப்பாங்க. இவங்க மற்றவங்களுக்கு ஏதாவது உதவினா மற்றவங்க வந்து கேட்காமலே அவங்களுக்கு முன்னாடி நின்று போய் அவங்களுக்கு என்ன உதவியோ அதை கிளியராக செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லவங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்கள் கொஞ்ச நாளாகவே பல விதமான பிரச்சனையை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. குடும்பத்தில் பிரச்சனை, பண பிரச்சனை, பெற்றோர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மன வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனையை நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. முக்கியமாக பொருளாதார விஷயத்தில் ரொம்ப அடிபட்டுட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள், அதாவது அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் நல்லதாக இருக்குமா? ஜூலைக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும்? கிரகநிலைகள் எங்கெங்கே சேர்ந்துருக்கு, இதனால் பலன் என்ன கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த பதிவை மேசராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா உங்கள் கேரக்டர்லாம் நான் கரெக்டாக சொல்லியிருந்தால் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆமாங்கன்னு மட்டும் பதிவு பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமான ஆளுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நேருக்கு நேராக ஒத்தி பார்க்கக்கூடிய நபர்கள் தான் மோஸ்ட்லி இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு இயல்பாகவே இந்த குணத்துலேயும் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு கிரகங்களுடைய சேர்க்கையால் சில பல முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சந்திர பகவான் வந்து உங்கள் ராசியில் சில சவால்களை உங்களுக்கு கொடுப்பாரு. சில இடத்துல அவங்களுடைய சஞ்சாரம் அமைவதால் உங்களுக்கு தேவையில்லாத இடத்துல கோபம் வரும். அதை எப்படி தடுக்கணும் அப்படின்னே தெரியாத வகையில் சண்டை சச்சரவுகள் வரும். இதனாலேயே நீங்கள் மனம் நொந்து போவீங்க. அதனால் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. எந்த விஷயமா இருந்தாலும் பக்குவமாக கையாளுங்க. யார் மேலேயும் எந்த கோபமும் படாதீங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் யோசித்து பண்ணுங்கள். இல்லைனா பெரிய சிக்கல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது. அதனால் பார்த்து கவனமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு ஒரு சாதாரண எச்சரிக்கை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பல வகையான பிரச்சனையில் நீங்களாக போய் மாட்டிக்கிற அளவுக்கு ஒரு அமைப்பு அமைஞ்சிருப்பதால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உயிருக்கே கூட சில நேரத்தில் ஆபத்து வரக்கூடும். அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் பண இழப்பு, மன உளைச்சல் அப்படின்னு வரிசையாக உங்களுக்கு நிறைய விதமான ப்ராப்ளம் வர தொடங்கும். இதெல்லாம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சாரத்தோட காரணம். சந்திர பகவான் வந்து உங்கள் ராசியில் இந்த காலகட்டத்தில் சஞ்சரிப்பதால் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். இப்போ நீங்கள் யாரை நம்பணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். என்னப்பா பல பிரச்சனை வந்து இந்த காலகட்டத்தில் வருங்கிற, உயிர் சம்மந்தப்பட்ட விஷயமும் வரும், அதுலேயும் ஆபத்து இருக்குது அப்படிங்கிற, பண இழப்பு வருங்கிற, மன உளைச்சல் வருங்கிற, இதெல்லாம் வருது. இதெல்லாம் வராமல் இருக்க நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு முழுசாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய ஒரே நபர் இறைவன் தான். இறைவனை மட்டும் முழுசாக நம்புங்க. கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நல்லதே கொடுப்பாரு. இறைவனை நீங்கள் வழிபட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அமைதி அப்படிங்கிறது தானாகவே வந்துடும். அமைதியாக உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரவே வராது. சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் ரொம்ப உஷாராக இருக்கான், இவனை ஏமாற்றவே முடியாது, எந்த மாதிரி இவனை ஏமாத்துறது, எப்படி இவனை கீழே இறக்குறது அப்படின்னே தான் உங்கள் கூடையே சுற்றிக்கிட்டு உங்களுக்கு கெட்டது நடக்க ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. எல்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் கண்ணு முன்னாடியே பார்ப்பீங்க. இவ்வளோ நாளாக நம்ம கூடயே இருந்துட்டு நமக்கே குழி பறிக்கிறானா, அது இவன் தானா, இவனுக்கு நம்ம எவ்வளோ விஷயம் பண்ணியிருப்போம், ஆனால் இப்போ பார்த்தா நம்ம நல்லா இருக்கவே கூடாது அப்படின்னு முதலாக நினைக்கிற ஆள் இவனாக தான் இருப்பான் அப்படின்னு மனசஞ்சலம் உண்டாகக்கூடிய வகையில் ஒரு நபரை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பயணித்து வந்த நிறைய பேர் வந்து உங்களுக்கு கெட்டவங்களாக தான் இந்த காலகட்டத்தில் தெரிவாங்க. அது எல்லாமே அந்த இறைவன் உங்கள் கண் முன்னாடியே நிறுத்தி வைப்பார். உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்தினாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வரும். மட்டும் இல்லாமல் நம்மளுக்கே தெரியாமல் சில நேரத்தில் நம்ம தப்பு செஞ்சுருப்போம்.
அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தான் கோச்சார அமைப்பு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக என்ன மாதிரியான விஷயத்தில் நடந்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாயில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் நடக்கும். அதாவது நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நன்மையில் தெரியும், மற்றவங்களுக்கு அது யதார்த்தமாக தெரியாது. நம்மளை குத்தி வச்சு பேசுகிறான், மனசில் ஏதோ வச்சுக்கிட்டு பேசுகிறான் அப்படின்ற ஒரு தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் உங்களுடைய சொற்களானது இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வார்த்தைகளில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரைக்கும் சந்தோஷம் நிகழ்ந்திருக்கும். சில பல நாட்களுக்கு அப்புறம் பெரிய கலவரத்தையே நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நெருங்கிய நண்பர்களே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய எதிரியாக தெரிவாங்க. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான், அதனால் பயந்துக்காதீங்க. அந்த கடவுளை நம்புங்க. அந்த கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. உங்களுக்கு ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிறதா கூட அது நல்ல விஷயமாக மாற்றி கொடுப்பாங்க. மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் சொந்த பந்தங்களுக்குள்ள தேவையில்லாத விரிசலை உண்டாக்கும். இதையெல்லாம் தாண்டி நீங்கள் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இறைவனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கணும். அந்த இறைவனை வணங்கிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க, ஆழமாக யோசிப்பீங்க. எந்தெந்த பிரச்சனை நம்மளுக்கு வரப்போதோ அதுலேருந்து எப்படி மீளறது அப்படிங்கிற ஒரு ஞானோதயம் உங்களுக்கு வரும். அதை கப்புன்னு பிடிச்சிக்கிட்டிங்கனாவே கண்டிப்பாக உங்களுக்கு எப்படியாப்பட்ட பிரச்சனை வந்தாலுமே ஈஸியாக வெளியே வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த செவ்வாய் பகவான் அவருடைய நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை யாருக்கும் நடக்குது, அவங்களுக்கு நீங்கள் நியாயம் கேட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு அதுவும் மிகப்பெரிய அவமானம் நடக்கும். யாருக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சண்டைக்கு போகிறீங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு அகெயின்ஸ்டாக அந்த இடத்துல பேச போகிறாங்க. அதனால் யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இப்போதைக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் உதவி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எதனாலனா உங்கள் ராசி அதிபதியோட பலவீனத்தால் தான் உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக சொல்ல போனோன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களோட பிரச்சனைக்கு பஞ்சாயத்துக்கு போகிறத நீங்கள் முற்றிலும் தவிர்த்துக்கணும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு பெரிய வெள்ளங்கத்தை கொண்டு சேர்க்கும். அதனால் இப்போதைக்கு மற்றவங்க பிரச்சனையில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. இல்லைனா மற்றவங்க பிரச்சனை உங்களுடைய பிரச்சனையாக மாறிடும். ஆல்ரெடி உங்களுக்கே பல பிரச்சனைகள் வரிசையாக வந்துட்டுருக்கிற நிலையில் மற்றவங்களோட பிரச்சனையை நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதனால் பார்த்து கவனமாக இருங்க. மேலும் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அது தப்பாக தான் அவங்கக்கிட்ட போய் சேரும். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதை விட்டுருங்க. மற்றவங்க பிரச்சனை வம்பு தும்புக்கெல்லாம் போகாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் இருந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு கெட்ட விஷயத்தில் இருந்தும் உங்களால் தப்பிக்க முடியும். பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு போயிட்டிங்கன்னா அந்த நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கெட்ட விஷயமாக மாறக்கூடும். அதனால் எங்கேயும் போக வேண்டாம். நீங்கள் இதனால் பலவிதமான பிரச்சனை சிக்கிக்கிட்டிங்கன்னா வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப இலகிய மனசுக்காரங்க இவங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க ஏதாவது கஷ்டத்தில் இருக்காங்க, அழுதுட்டுருக்காங்க அப்படின்னா உடனே ஓடி போய் உதவி செஞ்சுட்டு வருவீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்படி நீங்கள் ஓடி போய் யாருக்கெல்லாம் உதவி செய்கிறீங்களோ அவங்கக்கிட்ட கெட்டது மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும். நல்லது ஒரு விஷயமும் நடக்காது, நல்ல பேரும் கிடைக்காது. யாருக்காக நீங்கள் உதவி செய்கிறீங்களோ அவங்களே உங்களை நடு ஆற்றுல விட்டுருவாங்க. அதாவது மற்றவங்க பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கெட்டது தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப நாளாக பழக்கத்தில் இருக்கவங்க அவங்க ஒரு இடத்துல பணத்தை போடுங்க, அடுத்த மாதத்தில் ரெட்டிப்பாக எடுத்துக்கலாம், கண்டிப்பாக கிடைக்கும், என்னை நம்புங்க அப்படின்னு ஆசையான வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. அதை நம்பி நீங்களும் புதிய முதலீடு இப்போதைக்கு போடாதீங்க. ஏன்னா பணம் விஷயத்தில் ரொம்ப அடிப்படுவீங்க. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வார்த்தைகளையும் பிரச்சனை வரும். மற்றவங்களுக்கு உதவி செய்வதன் மூலயமாவும் பிரச்சனை வரும். முதலீடு, அதாவது முக்கியமாக புதிய முதலீடு ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதில் தான் பல பிரச்சனைகள் வரும். இந்த விஷயத்தெல்லாம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜூலை மாதத்தில் நல்ல திருப்ப முனைகளை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும்.
உங்கள் ஒட்டுமொத்த சேமிப்பும் ஒரே நாளில் கரைஞ்சிரும். அப்புறம் கண்ணீர் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி பொருளாதார ரீதியாக நீங்கள் போன மாதத்தில் பலவிதமான சிக்கலை பார்த்துருப்பீங்க. கையில் எவ்வளோ காசு இருந்தாலும் தங்கியிருக்காது. ஏதோ ஒரு வகையில் சுப செலவுகளும் வந்திருக்கும், அசுப செலவுகளும் வந்திருக்கும். அதையெல்லாம் தாண்டி அதுக்கப்புறமாவது காலகட்டம் நம்மளுக்கு நன்மையை தருமா அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோடு நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. இந்த ஏக்கத்தை தீர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போதைக்கு எந்த ஒரு முதலீடும் பண்ணாதீங்க. உங்கள் கையில் எந்த அமௌண்ட் இருக்குதோ அதை வச்சு சிக்கனமாக நீங்கள் செலவு செஞ்சிங்கன்னாவே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளியில் தென்படும், தெளிவு கிடைக்கும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் கூட இருக்கவங்களே நல்லவங்களா கெட்டவங்களா, நம்மளுக்கு நன்மை நினைக்கிறாங்களா தீமை நினைக்கிறாங்களா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய சஞ்சாரத்தால் உங்களுக்கு ரொம்ப பலன்கள் கிடைக்காது, கம்மியான பலன்கள் தான் இருக்குது. மொத்தத்தில் இந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் படி ரொம்ப மோசமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இப்போ அமைதியாக இருந்துட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு மற்றவங்க பிரச்சனையில நுழையில்லாமல் இருப்பது நல்லதுங்க. யார் என்ன சொன்னாலும் ஆமாம் சரி ஓகே அப்படின்ட்டு இருந்துக்கோங்க. எதிர்த்து யாருக்கிட்டையும் பேசாதீங்க. மற்றவங்கள பற்றி எந்த குறையும் இன்னொருத்தங்க கிட்ட சொல்லாதீங்க. பணி செய்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். மற்றவங்களுடைய வேலைகளை சேர்த்து பண்ணாதீங்க. யாருக்கும் அட்வைஸ் கொடுக்காதீங்க, யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்காதீங்க. இந்த மாதிரி விஷயத்துலலாம் கவனமாக இருந்தீங்களாவே உங்களுக்கு எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் காற்று போல் கரைஞ்சிரும். முக்கியமாக முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை நாட்களில் வழிபட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். குறிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் வீட்டை விட்டு வெளியே போகிறத முற்றிலும் தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வீட்டிலே இருக்க பாருங்கள். வேலைக்கு செல்லக்கூடிய நபராக இருந்தால் உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் வேலைக்கு போயிட்டு உடனே வீட்டுக்கு வந்துடுங்க. வெளி இடத்துல எங்கேயுமே நேரத்தை செலவிட வேண்டாம். உங்கள் குடும்பத்தில் நேரத்தை செலவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அவ்வளோக்கு உங்களை தாக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ரொம்ப கெட்ட நாளாக இருக்க போகிறனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்னடா இப்படி கணிப்பு சொல்கிறாங்களே, அடுத்தடுத்த வரக்கூடிய காலகட்டம் இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பயந்துட்டுலாம் இருக்க வேண்டாம். எப்பவும் போல் இருங்க. ஆனால் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. மற்றவங்ககிட்ட பேசுகிறது, புதிய முதலீடு செய்கிறது, தேவையில்லாத அட்வைஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயத்த மட்டும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது கிடைக்கும். ஏன்னா நண்பர்களே, இந்த பதிவுகளில் மேஷ ராசியின் அன்பு நேர்கள் அனைவருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான மாற்றத்தை தரும், என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் அந்த பதிவில் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.